ஜோதிகா கார்த்தி பொலந்து கட்டிய பவன் கல்யாண். திருப்பதி லட்டு உங்களுக்கு ஜோக்கா? யோசிச்சு பேசு. சிவகுமார் குடும்பத்திற்கு நெத்தியடி. மன்னிப்பு கேட்டு மண்டியிட்ட கார்த்தி. திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்து நெய் பயன்படுத்தப்பட்டது பெரும் புயலை கிளப்பி இருக்கும் நிலையில் நடிகர் கார்த்தி லட்டு குறித்து பேசியிருந்தார். இதற்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்த நிலையில் நடிகர் கார்த்தி பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். கார்த்தியின் 27வது படமாக உருவான மெய்யழகன் படத்தை பிரேம்குமார் இயக்கியுள்ளார். கோவிந்த் வசந்தா இசையமைப்பில் உருவான இப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. படம் வெளியாக 2 நாளே இருப்பதால் படத்தின் ப்ரமோஷன் வேலை படு பிஸியாக நடந்து வருகிறது. இப்படம் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு என 2 மொழியிலும் வெளியாக உள்ளது. தெலுங்கில் இப்படத்திற்கு சத்யம் சுந்தரம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஹைதராபாத்தில் நேத்து படத்தின் ப்ரமோஷன் நடைபெற்றது. இதில் நடிகர் கார்த்தி, இயக்குனர் பிரேம்குமார் உள்பட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் தொகுப்பாளினி கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேணுமா என்று கேட்டார். அதற்கு கார்த்தி, இப்போ லட்டு குறித்து பேச வேண்டாம், அது சென்சிட்டிவான விஷயம், அது குறித்து இப்போ பேச வேண்டாம் என்றார். இதை கேட்டு அரங்கில் இருந்த பலர் கைதட்டி சிரித்தனர். நடிகர் கார்த்தியின் பேச்சை கண்டித்த ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் சினிமா நிகழ்வில் லட்டு வைத்து கிண்டல் அடித்து பேசுகிறார்கள், சென்சிட்டிவான விஷயமாம், ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள், நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், ஆனால் சனாதன தர்மம் என வரும்போது பேசும் வார்த்தையை 100 முறை யோசித்து பேச வேண்டும் என கண்டித்திருந்தார். இந்த விஷயம் இணையத்தில் பூதாகரமானதை தொடர்ந்து நடிகர் கார்த்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். அதில் பவன் கல்யாண் சார், உங்களுக்கு ஆழ்ந்த மரியாதையுடன் எதிர்பாராத தவறான புரிதலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேச பெருமானின் தாழ்மையான பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் நம் மரபுகளை அன்புடன் பின்பற்றுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியில் திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து லட்டு பிரசாத சர்ச்சை எழுந்துள்ளது. இதனை அடுத்து திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் நெய் மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியது. லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு, பன்றி கொழுப்பு கலந்திருந்தது ஆய்வக பரிசோதனையில் தெரிய வந்தது. மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு சேர்க்கப்பட்டு லட்டு தயாரிக்கப்பட்டதால் திருப்பதி கோயில் சமையலறையின் புனிதம் கெட்டுவிட்டதாக புரோகிதர்கள் தெரிவித்துள்ளனர். அனைவரும் நம்பிக்கை வைத்த கடவுள் விஷயத்தில் இப்படி செய்து மகா பாவம் செய்து விட்டார்கள். ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளித்து வருகின்றனர். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக நேற்று கோயில் புனித தன்மையை பராமரிக்கும் விதமாகவும் மகா சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. மேலும் ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் 11 நாட்கள் பரிகாரமாக விரதம் இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை ஸ்ரீ துர்கா மல்லேஸ்வர சுவாமி வர்லா தேவஸ்தான கோயிலில் பரிகார விரதத்தை தொடங்கினார்.